ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரசாதம் செய்யலாமா? ஆடி கும்மாயம். இது செய்கிறதுக்கு கடாயில் 1 கப் உளுந்து சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா உளுந்தை வேறொரு கிணத்துல மாற்றிட்டு அதே கடாயில் 1/4 கப் பாசிப்பருப்பு 1/4 கப் அரிசியை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் தட்டில் சேர்த்து ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது 3 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்பவே மணமாக நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. பட் இருந்தாலும் இதை சலிச்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கிளாஸ் ஜாரில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா 2 மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து 1 கப் மாவு எடுத்து இன்றைக்கி பயன்படுத்தலாம். வேறொரு பாத்திரத்தில் 1 கப் துருண வெல்லம் 2 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா அதை கரைச்சிக்கலாம். பாகு பதம் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும். இந்த வெள்ளைப்பாகு ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுக்க 1 கப் மாவை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நைஸாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் கலந்து வச்சுருக்க இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா கெட்டி பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இது 2வது ஸ்பூன் சேர்த்தோன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அப்படி கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கெட்டி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பிரசாதம் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்தி கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.